உறவுகளே, நம் சமுதாயத்தில் செயல்படுகின்ற மாணவர்களின் நிலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, பல்வேறு இளைஞர்கள், பல்வேறு மாணவர்கள் குறிப்பாக அதிகம் படித்துவிட்டு பல பட்டங்களை வாங்கிவிட்டு வேலைக்காக திரிந்து வருகின்ற சூழ்நிலையை நாம் கையாளுகின்றோம், பார்க்கின்றோம். அந்த நிலையை உற்று நோக்குகின்ற பொழுது நமக்கு ஒரு மன வலியை தருகிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ துறைகள், எத்தனையோ வேலைவாய்ப்புகள் இருந்து கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் நம் படித்த வேலை நமக்கு கிடைக்க இயலாததால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்தந்த துறைகளுக்கு செல்லாமல் வேறு துறைகளுக்கு சென்று பணியாற்றுகின்ற விதத்தை நாம் தினம்தோறும் கவனிக்கின்றோம். அன்பு மாணவர்களே, உங்கள் கல்விக்கு ஏற்றார் போல வேலை கிடைப்பது இந்த காலத்தில் சாத்தியமல்ல. அதனால் குடும்பத்தின் சூழ்நிலையை கருதி, சமுதாயத்தின் சூழ்நிலையை கருதி, எதிர்கால நீண்ட ஒரு நோக்கை மையப்படுத்தி ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று இல்லாமல் வாழ்கின்ற பொழுதே நாம் பிறருக்கும் உதவி செய்து பிறரையும் நாம் செல்லுகின்ற பாதையில், நல்ல பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் வேண்டி விரும்பி பதிவு செய்து, மேலும் நம் நண்பர்கள், மாணவர்கள் நல்ல கருத்துக்களை தினம்தோறும் போதித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று நம் சமுதாயத்தின் பெற்றோரையும் நம் உறவினர்களையும் அவர்களின் அறிவுக்கு இணங்க நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் பதிவு செய்கிறேன். எல்லோரும் சமுதாயத்தில் வெற்றி அடைவதில்லை. ஒரு சிலர் பின் தள்ளப்பட்டு சமுதாயத்தில் சிறு பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம். அந்த நிலையையும் நாம் மாற்ற வேண்டுமென்றால் சமுதாயத்தில் கல்வி கற்ற நிலையை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் பதிவு செய்கிறேன். அன்பு மாணவர்களே, உங்கள் சூழ்நிலையையும் உங்கள் பெற்றோர்களின் நிலைமையையும் எதிர்கால திட்டத்தையும் எதிர்கால வேலைவாய்ப்பு முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் மனதில் கருத்தில் கொண்டு நீங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று இந்த தருணம் நமக்கு காட்டுகிறது. நாம் முன்னேற வேண்டுமென்றால் தகுந்த தயாரிப்போடு தகுந்த பாதையை நாம் நேர்வழியில் செல்ல வேண்டும். பிறரின் வளர்ச்சி பாதையில் நாம் தயவு செய்து நுழைவது கூடாது. அது நமக்கு ஒரு துன்பத்தையும் நமது முன்னேற்றத்தையும் தடை செய்யும். அதனால் மாணவர்கள் நம் வேலையை மட்டும் சரியாக செய்தால் போதும். நம் குடும்பத்தின் நிலையையும் நம் சமுதாயத்தின் நிலையையும் நம் சமூகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு எந்தவித இடர்பாடுகளுக்கு ஆளாகாமல் போதை மற்றும் மது போன்ற பழக்க வழக்கத்தில் ஈடுபடாமல் சரிவர நம் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம்.